அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் குரூப் 2A மெயின்ஸில் கேட்ட 25 சம் பார்த்துட்டோம். அடுத்த 25 சம் பார்க்க போகிறோம். மொத்தம் 50 ரீசனிங் கேட்டிருப்பாங்க. மொத்தம் 50. 2026 கேட்ட எல்லா கொஷினுமே பார்த்துட்டோம். இதான் லாஸ்ட்டு. அடுத்து 25 கேட்டது பார்க்கலாம். இந்த எக்ஸாம் பொறுத்தளவு மெயின்ஸில் கேட்ட ரீசனிங் பொறுத்தளவு இதில் கேட்டிருக்க 50 கொஸ்டினுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 கொஸ்டின் வந்து மெயின்ஸில் கேட்ட 25 கொஸ்டின் கொஞ்சம் காமனாக எப்பவும் கேட்குற கொஸ்டின் தான். ரிமைனிங் இருக்கிற கொஸ்டின் ஒன்றுமே ஒவ்வொரு மாடலில் இருக்குது. இதில் இருக்கிற 50 கொஸ்டின்ஸுமே சால்வ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு ரீசனிங்குமே ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அடுத்தடுத்த எக்ஸாமில் அதே பேட்டர்னில் அப்படியே வந்து வைக்கலாம். லெட்டர்ஸ் மாற்றலாம் அல்லது நம்பர்ஸ் மாற்றலாம். அதே பேட்டர்ன் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அது எல்லாமே 26 இந்த வருஷத்துக்கான கொஸ்டின்ஸ் தான். ஓகே, பார்க்கலாம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டினை பொறுத்தளவு கொஸ்டினை பாருங்கள். வரைபடத்தை கவனமாக பார்த்த பின்னாடி தான் நம்மளை ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. டயக்ராமை பார்த்தே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். எதுவும் சால்வ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பாடகர்களாகவும் நடிகர்களாகவும் இல்லாத நடன கலைஞர் யாருன்னு எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாடகர் யார்? இந்த ஒரு ஆள் பாடகர், 2 பேர். ஏன்னா இந்த டயக்ராம் ஃபுல்லாக பாடகர் தானே. 4 பாடகர், 3 நடிகர், 1 நடிகர், 2 நடிகர், 3 நடிகர், 4 நடிகர். அடுத்தது 7 பாடகர், 5 பாடகரும், 3 பாடகர், 4 பாடகர். ஸோ நடிகராகவும் இருக்காங்க, பாடகராகவும் இருக்காங்க. நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் எல்லாருமே. அப்போ இல்லாத பேர் இந்த 6 பேர் தான். அந்த 6 பேர் நடன கலைஞராக இருக்காங்க. அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இல்லாத நடன கலைஞர் எத்தனை பேர் தான் கேட்டிருக்காங்க. நடன கலைஞர் எத்தனை பேர் அப்படின்னா 6 பேர் தான். படத்தை பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணால் போதும். அடுத்து இது பாருங்கள். ஒரு நாள் காலை 7 மணிக்கு ராஜு தன் நண்பருடன் சூரியனுக்கு எதிர் திசை. அப்போ எங்கே போகிறாரு? வெஸ்ட்டில் போகிறாரு, மேற்கு திசையில் போகிறாரு. இது தானே மேற்கு. ஓகே, எதிர் திசையில் நடந்து சென்றார். இதுக்கு என்ன சைடு அப்படின்னா லெஃப்ட் சைடு திரும்பி, இதுக்கு ரைட் சைடு மேலே, லெஃப்ட் சைடு கீழே. லெஃப்ட் சைடு திரும்புகிறாரு, சிறு தூரம் நடக்கிறாரு லெஃப்ட் சைடு. ஓகேவா? அது ரைட் சைடு மேலே இருக்குது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. பிறகு வலப்பக்கம். அப்போ இதுக்கு ரைட் சைடு இது அப்படின்னா இந்த இடத்துல நின்று பாருங்கள். இதுக்கான ரைட் சைடு, இந்த இடத்துல ரைட் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா எது வரும்? இந்த சைடு வரும். அப்போ லெஃப்ட் சைடு, ரைட் சைடு தானே திரும்புகிறாரு. ஓகே ஓகே. அப்போ இது வந்து வெஸ்ட்டில் இருந்து லெஃப்ட் சைடு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு திரும்பி நேராக நடந்து திரும்பவும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா லெஃப்ட் சைடு, இதுக்கு லெஃப்ட் சைடு இது. அப்போது கீழே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இதுதான் லெஃப்ட் சைடு. திரும்பி நடக்க ஆரம்பித்தார். இப்போது இது என்ன சைடு? சவுத்து. மேலே நார்த்து, இது வந்து வெஸ்ட்டு, இது ஈஸ்ட்டு. அப்போ எந்த சைடு இருக்கார்? தெற்கு திசையை நோக்கி இருக்கார். தெற்கு திசையை நோக்கி நடக்கிறார். இதில் நமக்கு முக்கியம் வந்து இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு நம்ம கரெக்டாக வந்து நம்ம போடணும். அவ்வளோதான். ஆன்சர் என்ன அப்படின்னா சவுத்து. இது ரொம்பவே ஈஸியானது. ஜெயஸ்ரீ இது என்ன பண்ணுங்க அப்படின்னா இது வந்து நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு இருக்கட்டும். வடமேற்கு திசையை நோக்கி இருந்தால் யார்? ஜெயஸ்ரீ அப்படின்றது வடமேற்கு. அப்போ இதுதான் வடமேற்கு. இதுதானே வடமேற்கு. இங்கே இருக்குது வடக்கு, மேற்கு. அப்போ இது வடமேற்கு. அப்போ எதிரெதிர் அமரும். அப்போ இதுக்கு எதிர் கண்டிப்பாக எதாக தான் இருக்கும், இந்த சைடு தான் இருக்கும். எதிரெதிர் அமரும் முறையில் ஹேமலதாவுடன் ஹேரம் விளையாடி கொண்டிருந்தார். அப்போ எதிராக வந்து இதுதான் எதிர். அப்போது எதிராக வந்து எதிர் நோக்கி தானே கேரம் விளையாடுறாங்க. கேரம் விளையாடி கொண்டிருந்தால் ஹேமலதா எந்த திசையில் இருந்து எதிர்கொண்டார்? அப்போ இந்த திசையிலிருந்து இதை எதிர்கொண்டிருப்பாங்க. இவங்க யார்? ஜெயஸ்ரீ இந்த திசையிலேருந்து இதை எதிர்கொண்டாங்க. ஹேமலதா இந்த திசையில் அமர்ந்து இங்கே எதிர்கொண்டிருப்பாங்க. எதிர்கொண்டா ஆப்போசிட்டை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆப்போசிட்டில் விளையாடிட்டு இருப்பாங்க. எதை எதிர்கொண்டார் அப்படின்னு தானே கேட்குறாங்க. எதை எதிர்பார்க்குறாங்க. இப்போ இது எந்த திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு. 4th one ஆன்சர் தென்கிழக்கு. அடுத்து இந்த இது பாருங்கள். இது கொஞ்சம் கவனமாக போட வேண்டியதாக இருக்கும். மொத்தம் ஒரு 7 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ABCDEFG அப்படின்னு ஒரு 7 கேரக்டர் கொடுத்துட்டு பெரியவங்க 4 பேர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சின்னவங்க 3 பேர் இருக்க போகிறாங்க, குழந்தைகள்.
இந்த மாதிரி ஒரு 7 பேர் இருக்க ஒரு ஃபேமிலி இருக்குது. 2 பேர் அதில் 7 பேரில் 2 பேர் பார்த்தீங்க அப்படின்னா என்னவா இருக்காங்கன்னா பெண்கள். 2 பேர் மட்டும்தான் பெண்களும் இல்லை, 2 பேர் பெண்கள் மட்டும்தான் சொல்லலை. மீதம் இருக்கிற அந்த ஃபேமிலியில் இருக்க 5 பேர் ஆண்கள்லாம் சொல்லலை. ஒரு 2 பெண் கேரக்டரை வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும்தான் இல்லை, இன்னும் ஒருத்தவங்க பெண்ணாக கூட இருக்கலாம், இன்னும் 2 பேர் இருக்கலாம், எத்தனை பேர்னாலும் இருக்கலாம். ஜஸ்ட் இவங்க வந்து எஃப்பும் ஜியும் பெண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. 2 பேர் பெண்கள். அடுத்து இவங்க 2 சகோதரர். அப்போ இவங்க 2 ஆண்களாக இருப்பாங்க, சகோதரர். ஏடி வந்து சகோதரர். அதில் வந்து ஏ பார்த்திங்கன்னா டாக்டராக இருக்காங்க, மருத்துவராக இருக்காங்க. இ வந்து இன்ஜினியர். இவங்க 2 பிரதர்ஸ், சகோதரர் விட்டுருங்க. அடுத்தது இ வந்து இன்ஜினியர். வந்து இன்ஜினியர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 2 சகோதரரில் ஒரு ஆளை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஏடி வந்து பிரதர்ஸ்ன்னு பார்த்தோம். இவங்களை யார் மேரேஜ் பண்ணிக்கணும்னா 2 பேர்த்தில் ஒரு ஆளை. சகோதரர்களில் ஒருவரை திருமணம் செஞ்சது யாருன்னா இன்ஜினியர் செய்து கொண்டு இவங்களுக்கு 2 குழந்தை இருக்குது. யாரை மேரேஜ் பண்ணாங்கன்னு சொல்லலை, பட் அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குது. அதுக்கப்புறம் பி பார்த்திங்கன்னா டியை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்போது பி வந்து டியை மேரேஜ் பண்ணால் அப்போ யாரை மேரேஜ் பண்ணியிருப்பாங்க? ஏஇ. அவ்வளோதான், கண்டுபிடிச்சாச்சு. ஏஇ வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஏ வந்து மைனஸ் கேர்ளு, சாரி இ வந்து மைனஸ் கேர்ளு, ஏ வந்து ப்ளஸ்ஸு பாய். ஏ வந்து ப்ளஸ் பாய். ஏ தான் வந்து மருத்துவர்னு பார்த்தோம், டாக்டர்னு பார்த்தோம். இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. மேரேஜ் பண்ண இவங்களுக்கு அந்த ஏஇ அப்படின்றவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி பிடின்றவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு அந்த பிடி மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஜி அப்படின்னு ஒரு குழந்தை இருக்குது. ஆல்ரெடி ஜி அப்படின்றது பெண்ணுன்னு பார்த்தோம், எஃப்பும் ஜியும் பெண்ணுன்னு பார்த்தோம். இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. யாருக்கு? அந்த பிடி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா அவங்களுக்கு ஜி அப்படின்ற ஒரு பெண் குழந்தை இருக்குது. குழந்தைன்னு கொடுத்துருக்காங்க, நமக்கு ஆல்ரெடி பெண்ணுன்னு கொடுத்ததுனால அது ஒரு பெண் குழந்தை. அப்படி என்றால் சி யாருன்னு கேட்டிருக்காங்க. சி யார்? ஓகே, சி யாருன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதில் நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஏயும் டியும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஏ வந்து ஒரு மருத்துவர் ஆண், டி வந்து ஏயும் ஈயும் மைனஸ் பண்ணிக்கிட்டாங்க. இ வந்து இன்ஜினியர், அவங்க வந்து கேர்ள். அதுக்கப்புறம் வந்து டி பார்த்திங்க அப்படின்னா யாரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க? பிஏ மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எதை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஏஇ மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஏ ஒரு மருத்துவர், இ ஒரு இன்ஜினியர். இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி யார்? டியும் பியும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜி அப்படின்ற ஒரு குழந்தை இருக்குது. ஜி அப்படின்றது நம்ம கேர்ள்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதில் இவங்க பாய், இவங்க கேர்ள், டி வந்து கேர்ள். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா சி என்னன்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஜி அப்படின்ற ஒரு குழந்தை இருக்குது. மற்ற நம்ம இதில் எத்தனை கேரக்டர் இருக்குது? 1 2 3 4 5 கேரக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். ரிமைனிங் இருக்கிறது என்ன கேரக்டர் இருக்குது அப்படின்னா எஃப் இருக்குது, சி இருக்குது. இந்த 2 கேரக்டர் மட்டும்தான் இருக்குது. இப்போ இதில் நம்ம யாரை கண்டுபிடிக்கலை? திருமணம் செய்து சகோதரர்களில் ஒருவர் தான் ஏ. அவங்க திருமணம் செய்து 2 குழந்தை இருக்குன்னு பார்த்துட்டோம். அந்த 2 குழந்தை தான் யார்? எஃப்பும் சியும். ஏன்னா மொத்தம் 7 கேரக்டரா, 1 2 3 4 5. ரிமைனிங் இருக்கிற அந்த 2 கேரக்டரும் யார் தான்? குழந்தைய தான் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த 2 கேரக்டரும் யாருன்னா குழந்தைகளாக இருப்பாங்க. 2 குழந்தைகள் யாருன்னா எஃப்பும் சியும். எஃப் நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. எஃப் மற்றும் ஜி வந்து பெண்ணுன்னு சொல்லிட்டாங்க. எஃப்பும் சியும் பெண் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த சி வந்து பெண்ணா ஆனா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இதில் ஆப்ஷன் பாருங்கள், ஈயோட மகள்னு கொடுத்துருக்காங்க. ஈயோட மகள் தான் சீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வராது. ஏயோட மகன் தான் யார்? சி. அப்போது இது வந்து ப்ளஸ்ஸு. ஏயோட மகன் தான் சி. ஸோ 4th ஆப்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னா ஏயின் மகன் அப்படின்னு இருக்குது. ஏயின் மகன் தான் யார் அப்படின்னா, ஏன்னா எஃப்ஜி தான் பெண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப் வந்து மைனஸ் பெண். இப்போ சி என்னவா இருக்கும் அப்படின்னா ஆண் ப்ளஸ்ஸு. ஸோ யாருடைய மகன் அப்படின்னா ஈயோட மகன் அல்லது ஏயோட மகன். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஈயோட மகன் அப்படின்றத கொடுக்கல, ஏயோட மகன் சின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா ஏயின் மகன் தான் சி. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன கொடுக்கல அப்படின்னா ஈயோட மகன்னு கொடுக்கல. ஈயோட மகன்னு கொடுத்துருந்தாலும் சரிதான். ஏ மற்றும் ஈயோட மகன் தான் யார் அப்படின்னா சி. ஸோ ஆப்ஷன் 4th ஒன் மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க.
அடுத்து இது பாருங்கள், இது கொஞ்சம் ஈஸியான ஒன்று தான். அவங்களே வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா முன்ன பின்ன இருக்கும். நம்ம கரெக்டாக ரீட் பண்ணி போட்டோம்னா கரெக்டாக வந்துடும். எப்படி ரீட் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். மொத்தம் 5 பெண்கள்னு சொல்லிட்டாங்க. அப்போ 5 சீட் இருக்க போகுது. 5 சீட்டில் வரிசையின் நடுவில் மோனிகா. இதை ஃபஸ்ட் ரீட் பண்ணிங்கன்னா அப்போ மோனிகா எத்தனாவது பிளேஸில் இருப்பாங்க? 3rd பிளேஸில் இருப்பாங்க. இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் இருக்குது, 2nd பிளேஸ் இருக்குது, 4th பிளேஸ் இருக்குது, 5th பிளேஸ் இருக்குது. அவங்க நடுவில்னு சொல்லிட்டாங்களா, அப்போ மோனிகா கண்டிப்பாக 3வது பிளேஸில் இருப்பாங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் எதை ரீட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்து எதை வேணாலும் ரீட் பண்ணி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம், கரெக்டாக ஆர்டர் பண்ணிக்கலாம். ரஷி சுலேகா அல்லது அபாவுக்கு அருகில் இல்லை. அனுராதா சுலேகாவுக்கு அருகில் இல்லை. ரஷி மோனிகாவுக்கு அருகில் இல்லை. ஓகே, செகண்ட் வந்து இதை ரீட் பண்ணுங்கள். ரஷி மோனிகாவுக்கு அருகில் இருக்கிறார். அப்போது ரஷி வந்து எங்கே இருப்பாங்கன்னா 2nd பிளேஸில் இருப்பாங்க. இல்லைன்னா எந்த பிளேஸில் இருப்பாங்க? 4th பிளேஸில் இருப்பாங்க. ஏன்னா மோனிகாவுக்கு அருகில் தான் யார் இருக்கதா? ரஷி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மோனிகாவுக்கு அருகில் ரஷி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ 2nd பிளேஸாக இருக்கும், இல்லைன்னா 4th பிளேஸாக இருக்கும். 2nd பிளேஸ் யார்? 4th பிளேஸ். இப்போ நம்ம 2nd பிளேஸில் போடுவோம். 2nd பிளேஸ்லேயும் போட்டு நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். 4th பிளேஸில் போட்டோம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்தது பாருங்கள். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனுராதா சுலேகாவுக்கு அருகில் இல்லை. அப்போது இந்த இடத்துல நீங்கள் அணுவை ஃபஸ்ட்டு பிளேஸில் அணுவை போட்டிங்கன்னா சுலேகா பக்கத்தில் வரல. அப்போ 4th பிளேஸ்லேயோ 5th பிளேஸில் தான் யார் இருக்க போகுதுன்னா சுலேகா இருக்க போகிறாங்க. ஏன்னா ரஷி பக்கத்தில் நான் யாரை போட்டிருக்கேன் அப்படின்னா அணுவை போட்டிருக்கேன். அணு வந்து சுலேகா அருகில் இல்லைன்னு தான் கொடுத்துருக்காங்களே தவிர ரஷி அருகில் இல்லைன்னு கொடுக்கல. அணு வந்து சுலேகா அருகில் இல்லை அப்படின்றது இந்த இடத்துல கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. அடுத்தது பாருங்கள், ரஷி 2nd பிளேஸில் இருக்காங்க. சுலேகா அல்லது அபாவுக்கு அருகில் இல்லை. சுலேகா மற்றும் அபாவுக்கு அருகில் இல்லை. அப்போ 4th பிளேஸில் சுலேகா போடுங்க, 5th பிளேஸில் அபாவை போடுங்க. அப்போ கரெக்டாக இருக்கா? அப்போ ரஷி வந்து சுலேகா பக்கத்துலேயும் இல்லை, அபா பக்கத்துலேயும் இல்லை. மோனிகா பக்கத்தில் ரஷி இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அது கரெக்டாக இருக்குது. அதே போல் அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க, அனுராதா சுலேகா பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, கரெக்டாக இருக்காங்க. அணு வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க, சுலேகா 4th பிளேஸில் இருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து இருக்குது. இப்போது அனுராதா யாருக்கு அருகில் இருக்காங்கன்னு பாருங்கள். அணு வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க, அவங்களுக்கு பக்கத்தில் ரஷி இருக்காங்க. ஸோ ஆன்சர் ரஷி. அவ்வளோதான். இந்த இது பாருங்கள், இது ரொம்பவே புதுசு தான். இது ரொம்பவே நமக்கு புதுசு தான். இந்த மாதிரி ஒரு ரீசனிங்லாம் நீங்கள் சால்வ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த எக்ஸாமில் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க, அடுத்தடுத்த எக்ஸாமில் நிறையா கேட்பாங்க. இந்த எக்ஸாமில் நீங்கள் கரெக்டாக போகணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க அப்படின்ற போது நீங்கள் ஓகே தப்பாக போட்டாலும் தப்பு இல்லை. ஆனால் அடுத்த எக்ஸாமில் தப்பாக போட்டால் மிகப்பெரிய தவறு. ஏன்னா இந்த சம்மை எல்லாருமே சால்வ் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ அடுத்த எக்ஸாமில் இதை என்ன பண்ணிடுவாங்கன்னா எல்லாருமே கரெக்டாக போட்டுருவாங்க. இப்போ இதில் ஒன்றுமே இல்லை, ப்ளஸ் அப்படின்றது தந்தையா, அவ்வளோதாங்க. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ளஸ்ஸும் வகுத்தலும் மட்டும்தான் கேட்டிருக்காங்கன்னா மற்ற எதையும் பார்க்காதீங்க. மைனஸு பெருக்கெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, மல்டிபிள்லாம் தேவையில்லை. ப்ளஸ் அப்படின்றது என்னது? ப்ளஸ் அப்படின்றது பியின் தந்தை ஏ. பியின் தந்தை, பியோட தந்தை தான் யாருன்னா ஏ. பியோட தந்தை ஏ. தந்தையை மேலே போட்டுருங்க, தந்தை இவர் பையன். பியோட தந்தை ஏ. பியின் தந்தை ஏன்னா ஏயோட பையன் தான் யார்? பி. இது ஓகேவா? ப்ளஸ் அப்படின்றது தந்தை ரிலேஷனாக சொல்லுது. அதே போல் வகுத்தல் அப்படின்றது என்னது? பியின் மகள். பியின் மகள் வந்து ஏ. பியோட மகள் தான் யார்? ஏ. பியோட மகள் தான் யார்? ஏ. பியோட மகள் ஏ. கண்டுபிடிச்சிட்டோமா? பியோட மகள் ஏ. இப்போது இதில் பாருங்கள், ஒவ்வொரு ஆப்ஷனையும் சால்வ் பண்ணி பாருங்கள். இதில் 3வது ஆப்ஷன் பாருங்கள். 3வது எது சரின்னு கேட்டிருக்காங்க. 3வது ஆப்ஷன் அதே போல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சரி ஓகே இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். பி ப்ளஸ்ன்றது தந்தையா? ஓகே, பின்றது ப்ளஸ்ன்றது தந்தை. ஓகே, அதில் கொடுத்துருக்கதை எழுதுகிறேன் பாருங்கள். பி ப்ளஸ் வந்து என்னது? நமக்கு தந்தைன்னு தெரியும், தந்தை ஆர். அப்போ ஆரின் தந்தை யார்? பி. ஆரோட தந்தை யார்? பி. அப்போ பியோட மகன் தான் யார்? ஆர். அடுத்து செகண்ட் வந்து வகுத்தல்ன்றது மகளா? மகள் கியூ. அப்போ கியூவின் மகள் தான் யார்? ஆர். கியூவின் மகள் தான் ஆர். அப்போ இவங்க ரெண்டுக்கு என்ன ரிலேஷன் இருக்கும் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இந்த கியூவும் பியும் பார்த்தீங்கன்னா கியூவின் கணவர் பி. கியூவின் கணவர் யாருன்னா பி. பியின் மனைவி யாருன்னா கியூ. ஸோ என்ன கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் சி மட்டும்தான் கரெக்டு. ஸோ இது ரொம்பவே ஈஸியானது. இதில் எழுதி நீங்கள் சால்வ் பண்ணாலும் ஓகே,
இப்போ பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இல் பி இது வந்து என்ன, இதோட பொருள் என்னென்னா ரோசஸ். இது அப்படியே கூட கேன்சல் பண்ணலாம். ஆர் ப்ளூ. ஓகே, அடுத்தது சிக்கி இதை வந்து ரெட் ஃப்ளவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது பி மிட் கீ. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ளவர்ஸ் ஆர் வெஜிடபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவோமா? எதை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா இங்கே பி இருக்கா, ஓகே, கீ இருக்கா, வேறு என்ன இருக்குது, வேறு எதுவும் கேன்சல் ஆகிற மாதிரி இல்லை. இங்கே வந்து ஃப்ளவர்ஸ் இருக்குது, வேறு ஆர் இருக்குது, வேறு எதுவும் கேன்சல் ஆகிற மாதிரி இல்லை. அப்போ இல் அப்படின்றதுக்கு ரோசஸ், பி அப்படின்றதுக்கு ப்ளூ, அப்போ எஸ்ஐ சிக் அப்படின்றதுக்கு என்ன வரும்? சிக் அப்படின்றதுக்கு ரெட்டு. அவங்க கேட்டிருக்கிறது ரெட் எப்படி எழுதப்பட்டிருக்குதுன்னா எஸ்ஐகே சிக் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அடுத்தது இங்கே வெஜிடபிள் அப்படின்றது மீட்டு. எது கேன்சல் ஆகாமல் இருக்கோ அதான் ஆன்சர். அப்போ ரெட் அப்படின்றது எஸ்ஐகே சிக். அடுத்து இதெல்லாம் ரொம்பவே ஈஸி. என்னென்ன லெட்டருக்கு என்னென்ன எழுத்து இருக்குது. இங்கே ஆருக்கு வந்து எஃப் இருக்குது, ஈக்கு வந்து ஜி இருக்குது. இதுக்கு அப்படியே பாருங்கள், மேட்ச் பண்ணுங்கள் என்னென்ன லெட்டருக்கு என்னென்ன இருக்குது. அதே போல் இங்கே ஆருக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்கள், எஃப்ஆ, எஃப் வந்து எல்லா ஆப்ஷன்லேயும் இருக்குது. ஓகே, அடுத்தது ஈக்கு என்ன இருக்குது, ஈக்கு வந்து ஜி இருக்குது. எஃப்ஜி எந்த ஆப்ஷனில் இருக்குது, ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. அடுத்தது எண்ணுக்கு என்ன இருக்குது, ஜே இருக்குது. எண்ணுக்கு ஜே. ரெண்ட்டு டிக்கு என்ன இருக்குது, கே இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர். ஆப்ஷன் சி ரொம்பவே ஈஸியான ஒன்று. அடுத்து இது பாருங்களே, இது வந்து -2 + 2 -2 + 2. இப்போது அதில் ஒரு லெட்டர் முன்னாடி பாருங்கள் ஆருக்கு ஒரு லெட்டருக்கு முன்னாடி என்ன இருக்குது, PQR தானே, ஒரு லெட்டருக்கு முன்னாடி பி. அடுத்தது ஓக்கு ஒரு லெட்டருக்கு முன்னாடி, அடுத்து Q. அடுத்து ஏக்கு 1 லெட்டர் முன்னாடி பாருங்கள் என்ன இருக்குது, ஒய் இருக்குது. எஸ்ஸுக்கு 1 லெட்டர் பேக்கில் பாருங்கள் யூ. டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 லெட்டர் முன்னாடி என்ன இருக்குது, ஆர் இருக்குது. எஸ்ஸுக்கு முன்னாடி ஆர் இருக்குது. அதே போல் எஸ்ஸுக்கு ஒரு லெட்டருக்கு முன்னாடி பாருங்கள் QRS. அப்போ Q ஆன்சர். ஸோ அது ஒரே ஒரு ஆப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு லெட்டர் முன்னாடி, அடுத்து ஒரு லெட்டர் பின்னாடி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு லெட்டர் இது பாருங்கள் 18, 30, 36 அப்படின்ற மாதிரி இருக்குது. அடுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. 18 × 2 36. 36 - 6 30. அடுத்தது அது அந்த லாஜிக்கில் இருக்குது இது ரெண்டும். அப்போ அடுத்தது பாருங்கள், அப்போ 36 × 2 72. அப்போ 72 - 6 66. ஃபோர்த் ஒன் ஆன்சர். இது எல்லாமே வந்து எதன் 3 சொற்களுக்கு தொடர்புடைய தன்மை, 3க்குமே தொடர்புடையது கேட்டிருக்காங்க. 3க்குமே தொடர்புடையது கோல். அது 3மே என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல். இந்த படத்தில் எந்த சேஃப் இருக்குது, இதுதான் இந்த இருக்குது பாருங்கள். இந்த படத்தில் சரியான படத்தை பொறுத்துக. இந்த சதுரத்தில் சரியான படம்னா இதில் எந்த இதை வந்து பொருத்தணும்னா அது கரெக்டாக இருக்கும்னா ஃபஸ்ட்டு ஒன். இது ரொம்பவே ஈஸியான ஒன்றா கொடுத்துருக்காங்க. அவங்களே கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நமக்கு நல்லா கண்ணு தெரிஞ்சாவே நம்ம போட்டுருவோம், அவ்வளோதான். இதில் ஃபஸ்ட்டு ஒன்னில் பாருங்கள், இவரோட பேரே தப்பு, ஜெயபிரகாஷ் ஜெயக்குமார். ஓகே, விட்டுருங்க. அடுத்ததில் பேர் கரெக்டு, டிகிரி 2 MSc MA இருக்குது, தப்பு. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 14/33 இருக்குது கொஸ்டினில். இங்கே வெறும் 14 இருக்குது. ஸோ அப்போ அதுவும் தப்பு. இப்போ கரெக்டாக இருக்கிறது ஃபோர்த் ஒன். இதுக்கு நமக்கு நல்ல பார்வை இருந்தால் போதும். அடுத்தது விஜய் ஆதித்யா நன்றாக புத்தகங்களை வாசிப்பவர். புத்தகம் வாசிப்பவர்கள் அறிவாளிகள். அப்போது பார்த்தீங்க அப்படின்னா இதோட முடிவு என்ன தான், விஜய் ஆதித்யா ஒரு அறிவாளி. இதை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அரேஞ்ச் பண்ணி என்ன லெட்டர் வரும்னு தான் கேட்பாங்க. இப்போ அரேஞ்ச் பண்ணி என்ன லெட்டர் வருதோ அதுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. இது அரேஞ்ச் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா, இதெல்லாம் தெரியாத ஒரு வார்த்தை, FADIGUE அப்படின்ற மாதிரி, ஃபேட்டிக்யூ அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது, ஃபேட்க்யூ. இதுக்கு பொருள்னு பார்த்தீங்கன்னா சோம்பேறியா. இதுக்கு பொருள் வந்து சோம்பேறி. இப்போ பிரிஸ்க் அப்படின்றது இதுக்கான எதிர்ச்சொல். பிரிஸ்காக இருக்கிறோம்னு சொல்கிறோம்ல, அது வந்து அதுக்கான எதிர்ச்சொல்.
அடுத்தது இது வந்து ஃபார்முலா நமக்கு நல்லாவே தெரியும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ மைனஸ் பி. இதுக்கான ஃபார்முலா என்னென்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போ கீழே ஆல்ரெடி என்ன இருக்குது, ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி கேன்சல் ஆயிரும். ஏ ப்ளஸ் பி ஃபைனல் ஆன்சர் ஆகுது. இங்கே ஏயோட வேல்யூ 0.08, பியோட வேல்யூ 0.02. இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 0.10 வரும். செகண்ட் ஒன் ஆன்சர். அடுத்தது இங்கே ப்ளஸ் அப்படின்றது என்னவா, 12 ப்ளஸ் அப்படின்றது என்னது மைனஸ் 6 வகுத்தல் அப்படின்றது பெருக்கல். அடுத்து என்ன வேல்யூ இருக்குது 3 மைனஸ் அப்படின்றது ப்ளஸ்ஸு 8 பெருக்கல் அப்படின்றது வகுத்தல் 2. கேன்சல் பண்ணுவோமா 4. இது ரெண்டையும் பெருக்கணும்னா 18 மைனஸ் 12 இங்கே 4. ஓகேவா, இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 12 4 கூட்டிங்கன்னா 16 மைனஸ் 18. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா -2 வரும். -2 ஏன்னா பெரிய நம்பர் பக்கத்தில் 2 இருக்கும், பெரிய நம்பர் பக்கத்தில் மைனஸ் இருக்குது. ஸோ -18 இருந்துச்சுல, ஸோ -2. அடுத்து இதை பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். தவறான வாதம் உள்ள சரியான விருப்பம் எது? தவறான வாதம் உள்ள சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். இந்தியாவில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களும் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் வேண்டுமா அப்படின்ற ஒரு கூற்று. அதுக்கான சொல்யூஷன் பாருங்கள். ஆம் ஆம். காரணம், மாணவர்கள் ஒரு பல்கலைக்கழகத்திலேருந்து இன்னொரு பல்கலைக்கழகத்துக்கு செல்லும்போது பிரச்சனை வராது அப்படின்றதுக்காகவா. அடுத்தது இல்லை அப்படின்ற வாதம். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பல்கலைக்கழகங்கள் தனித்துவத்தோட பண்புல இருக்கணும், தனித்துவமான ஒரு பண்பை கொண்டு இருக்கணும். இல்லைனா இந்த மாதிரி ஒரே சேம் சிலபஸாக இருக்கிற போது தனித்துவத்தை இழந்துரும், தனித்துவமான பண்புகளை இழந்து விடுகிறது அப்படின்ற ஒரு 2 வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ரெண்டுமே உறுதியானது அல்ல, ரெண்டுமே உறுதியானது அல்ல. அடுத்தடுத்த எக்ஸாம்லலாம் இந்த அளவுக்கு ரீசனிங்லாம் கேட்பாங்களா அப்படின்னா தெரியல, கேட்கவும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு இதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இந்த எக்ஸாமில் கேட்டாங்கன்னா அடுத்தடுத்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பாருங்கள், 9ஐயும் 8ஐயும் பெருக்குங்க, 8ஐயும் 3ஐயும் பெருக்குங்க. எல்லாத்தையுமே பெருக்குனிங்கன்னா 216 வரும். 216 அப்படின்றது 6ஓட கியூப். இங்கே 8ஐயும் 5ஐயும் பெருக்குங்க, 5ஐயும் 25ஐயும் பெருக்குங்க, 1000 வரும். 1000 வந்து 10ஓட கியூப், 10ஓட கியூப். அடுத்தது 8ஐயும் 16ஐயும் பெருக்குங்க, 16ஐயும் 4ஐயும் பெருக்குங்க, 512. 512ன்றது 8ஓட கியூப். ஸோ ஆன்சர் இந்த இடத்துல 8 வரும். அடுத்து ஒரு ஊரில், இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒன்று, இதெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. பழைய கொஸ்டின் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொஸ்டின் நிறையா இருக்கும். ஒரு ஊரில் 60% பேர் டிவியில் நியூஸ் பார்க்குறாங்க. அடுத்து ஒரு 40% பேர் நியூஸ் பேப்பர் மட்டும் பார்க்குறாங்க. 30% பேர் ரெண்டுமே பார்க்குறாங்க. ஓகேவா, 60% பேர் டிவி மட்டும்தான், 40% பேர் நியூஸ் பேப்பர் மட்டும்தான், 30% பேர் ரெண்டுமே பார்க்குறாங்க, ரெண்டுலேயுமே நியூஸ் பார்க்குறாங்க. எத்தனை சதவீதம் பேர் தொலைக்காட்சியிலும் செய்தியிலும் பார்க்கலை படிக்கலை? நியூஸும் டிவிலையும் நியூஸ் பார்க்கல, செய்தியும் யாரும் பார்க்கல, எத்தனை சதவீதம் பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்னது டிவி, இது வந்து நியூஸ் பேப்பர். அப்போ ரெண்டும் பார்க்குறவங்க எத்தனை சதவீதம் பேர்? 30% பேர். ஓகேவா, ரெண்டும் பார்க்குறவங்க 30% பேர். நமக்கு இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, டிவியில் மட்டும் பார்க்குறவங்க 60% பேர். டிவியில் மட்டும் பார்க்குறவங்க டிவியில் மட்டும் பார்க்குறது யார் அப்படின்னா 60%ல் 30% மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை சதவீதம் பேர் இருப்பாங்க? 30% பேர். ஒன்லி டிவி, ஒன்லி டிவி. அடுத்தது பாருங்கள், இது வந்து 60% பேர் டிவியில் நியூஸ் பேப்பர் பார்க்குறவங்க, டிவியை மட்டும் பார்க்குறவங்க 30% பேர். அடுத்தது 40% பேர் நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க, நியூஸ் பேப்பர் மட்டும் படிக்கிறவங்க 30 மைனஸ் பண்ணுங்கள், அப்போ 10% பேர். இவ்வளோதான். இப்போ என்ன கேளுங்க, இது இவங்க பாருங்கள், இது எல்லாத்தையும் டோட்டல் பாருங்கள். 30 30 60 10 70% பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்குறாங்க. நமக்கு கேட்குற கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இந்த 70% பேர் டிவியும் பார்த்து நியூஸ் பேப்பரும் பார்த்து ரெண்டையும் பார்க்குறவங்க 70% பேர், ரெண்டையும் பார்க்குறவங்க 30% பேர். அவங்க கூட சேர்ந்து டிவியும் பார்த்து நியூஸ் பேப்பரையும் பார்க்குறவங்க மொத்தம் 40%. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டும்போது 70%. நமக்கு கேட்குறது பார்க்கலன்னு கேட்குறாங்க. அப்போ இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா 30% பேர் எதுவுமே பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, பார்க்கலன்னு தானே கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்கள், இதுவும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. நிறைய எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பழைய கொஸ்டினில். இது பாருங்கள், தெலுங்கு, ஆங்கிலம், ஹிந்தி இதை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. மேக்ஸு, சயின்ஸு, சோசியல்னு கேட்பாங்க, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸுன்னு கேட்பாங்க. அவ்வளோதானே தவிர நம்பர்ஸ்லாம் ரொம்ப மாறாது. நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ பார்ப்போம். தெலுங்கு, ஆங்கிலம், ஹிந்தி 3 தேர்வுகளிலும் எழுதிய டோட்டல் ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா 450. இவ்வளோதாங்க. டோட்டல் ஸ்டூடெண்ட்லேருந்து நமக்கு தேவையில்லாததை மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். என்ன தேவையில்லையோ அதை மைனஸ் பண்ணிடுங்க. ஒரு பாடத்தில் மட்டும் தோல்வி அடைஞ்சவங்க எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க.
ஒரு பாடத்தில் மட்டும் தோல்வி அடைஞ்சவங்க எத்தனை பேர் அப்படின்னு தெரிஞ்சாவே நம்ம என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், தோல்வி அடைஞ்சவங்கள தானே கேட்டிருக்காங்க. அப்போது தேர்ச்சி பெற்றவங்க எல்லாரையும் மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ ஃபெயில் ஆனவங்க தெரிஞ்சிடும். என்ன பண்ணணும், பாஸ் பண்ணவங்கள மைனஸ் பண்ணிட்டா ஃபெயில் ஆனவங்க நமக்கு தெரிஞ்சிடும். அனைத்து பாடங்கள்லையும் பாஸ் பண்ணவங்க 167 பேர் ப்ளஸ் 3 பாடங்கள்லையும் தோல்வி விட்டுருவாங்க. நமக்கு தேவையா 3 பேர், 3லேயுமே ஃபெயில் ஆனவங்க தேவையா, 1 மட்டும் தானே ஃபெயில் ஆனவங்க தேவை. அப்போ அதையும் மைனஸ் பண்ணுங்கள், 60 ப்ளஸ் அடுத்து யார், ஒரு பாடத்தில் மட்டும் தேர்ச்சி பெறாதவனா ஃபெயில் ஆனவங்க, அது தேவையில்லை. நம்ம பாஸ் பண்ணவங்களை மட்டும் மைனஸ் பண்ணி ஃபெயில் ஆனவங்கள கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது அப்படி பார்த்தோம்னா இங்கே தெலுங்கில் மட்டும் தேர்ச்சி பெற்றவங்க எல்லாரையுமே மைனஸ் பண்ணி தானே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபெயில் ஆனவங்கள கண்டுபிடிக்க போகிறோம். பாஸ் பண்ணவங்களை மைனஸ் பண்ணி ஃபெயில் ஆனவங்கள கண்டுபிடிக்க போகிறோம். 62. அப்போ ஆங்கிலத்தில் மட்டும் பாஸ் பண்ணவங்க 48, ஹிந்தியில் மட்டும் பாஸ் பண்ணவங்க 52. இதில் எல்லாத்தையுமே கூட்டுங்க. 167, 60, 62, 48, 52 எல்லாத்தையுமே கூட்டுவோமா? இது எல்லாத்தையுமே கூட்டும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா 389ன்னு வருது. அந்த 389 மைனஸ் 450ன்னு போடுங்க. 450ல் மைனஸ் பண்ணிங்கன்னா 61ன்னு வருது. ஸோ அதான் நமக்கான ஆன்சர். ஓகே, அடுத்தது இந்த கொஸ்டின் வந்து ஆப்ஷன் வைக்கல. ஸோ என்ன ஆப்ஷன் வந்திருக்கணும்னா 4, 11, 18, 25ன்னு வந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் வைக்கல, காலண்டர் சம். ஓகே, அடுத்தது 200 லாஸ்ட் சம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 3 நம்பர் கொடுத்துட்டு என்ற எண் தொகுப்பிற்கு இணையான எண் தொகுப்பு இந்த 4 ஆப்ஷனில் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 3ஓட எதை பேருக்குன்னா 18 வருது, 6ஆ? ஓகே, 6, 18. அப்போ அடுத்து வர்ற ஆன்சரில் 2 பெருக்கணும்னா 36. அந்த மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். 2வது ஆப்ஷன் பாருங்கள், 4 கூட 6 பெருக்குனிங்கன்னா 24 அடுத்து இருக்குது. அந்த 24 கூட 2 பெருக்குனிங்கன்னா 48. ஸோ இது கரெக்டாக இருக்குது. மற்ற ஆப்ஷன் செக் பண்ணிடுவோம். இப்போ 2 கூட 6 பெருக்கணும்னா 12 இருக்கணும், இங்கே 10 இருக்குது. இங்கே 6 கூட 6 பெருக்கணும்னா 36 வரணும், இங்கே 42 இருக்குது, தப்பு. இங்கே 12 கூட 6 பெருக்குனிங்கன்னா 72. ஸோ அது கரெக்டாக இருக்குது. அடுத்தது 72 கூட 2 பெருக்குனிங்கன்னா 4, இங்கே 4ஆ? 4, 7, 2, 14, 144 வரணும், இங்கே 96, 96 இருக்குது. ஸோ இது தவறு. அப்போ கரெக்டாக இருக்கிறது எதுனா செகண்ட் ஒன் கரெக்டாக இருக்குது. ஓகே, அவ்வளோதான். 2026 கேட்ட எல்லா கொஸ்டினுமே பார்த்துட்டோம். இப்போ 2026 சம் எல்லாமே நான் சால்வ் பண்ணியிருக்கேன். சால்வ் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன். என்கிட்ட கேட்டிங்கன்னா இப்போது 26 எப்படி தாக்கம் இருக்குது, மேக்ஸை பொறுத்தளவு எப்படி தாக்கம் இருக்குது அப்படின்னா, பழைய ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி RS அகர்வால் புக்கில் இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதே போல் இப்போவும் RS அகர்வால்லேருந்து நிறையா சம் கேட்டிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், RS அகர்வால் புக்கு சம் இது. அப்படி RS அகர்வால் நீங்கள் பார்க்கலன்னா பழைய கொஸ்டின் பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னா அந்த சம் சால்வ் பண்ணியிருப்பீங்க. இந்த புக்கில் இருக்க பக்கம் கொடுத்து சால்வ் பண்ணியிருப்பாங்க. 2 டிஜிட், 3 டிஜிட், 1 டிஜிட், அந்த மாதிரி ஒரு சம் இருக்கும் RS அகர்வாலில். அந்த சம் கேட்டிருக்காங்க. அது மாதிரி நிறையா சம். அப்புறம் மிக்சடு சம் ஒன்று இருக்கும். மிக்சடு சம்னா பால், நீர், அதில் ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு பாலில் மட்டும் எவ்வளோ % கலந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு சம் இருக்கும். பாலும் மில்க்கும் வாட்டரும் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆன்சர் பார்த்திங்கன்னா மில்கில் மட்டும் எவ்வளோன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு சம், அதெல்லாம் RS அகர்வால் புக்கில் இருக்க ஒரு சம் தான். அதெல்லாம் ஸ்கூல் புக்கில் எங்கேயும் இல்லை. அந்த மாதிரி சம் 2026 கேட்டிருக்காங்க. 25, 24 அந்த மாதிரி சம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி, லாக்டவுனுக்கு முன்னாடி அந்த மாதிரி RS அகர்வால்லேருந்து நிறையா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஓகே, இப்போது அந்த மாதிரி 26 கேட்டிருக்காங்க. 26 கேட்ட எல்லா சம்மும் பாருங்கள். எல்லா சம்மும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுக்கு நான் சால்வ் பண்ணியிருக்கிறது புரியலை அப்படின்னாலும் பரவாயில்ல, பெரிய விஷயம் இல்லது. ஓகேவா? சிலருக்கு புரியும், சிலருக்கு புரியாது. புரியணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. சம் பாருங்கள், என்னென்ன சம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் ஒன் டைம் சால்வ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியலன்னா நான் சால்வ் பண்ணியிருக்கதை பாருங்கள். நான் சால்வ் பண்ணியிருக்கதும் புரியலைன்னா பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட டவுட்டாவது கேட்டு அதை கிளியர் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு என்ன தெரிய வரணும் அப்படின்னா, இந்த பேட்டர்னில் தான் இப்போ எக்ஸாமில் கேட்டுட்டு இருக்காங்க. 2026 மேக்ஸ் இப்படி தான் கேட்குறாங்க, ரீசனிங் இப்படி தான் கேட்குறாங்கன்றது மட்டும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாவே போதும். அதுக்கு மேலே யார் சொல்லி, பக்கத்தில் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன், அவங்களுக்கும் அவங்க சொல்லி கொடுத்தது எனக்கு புரியலைன்னா அது ஆன்சராவது நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, தப்பே இல்லை. ஆன்சர் பார்த்து வச்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு எந்த ஸ்டெப்பில் என்ன கரெக்ஷன் பண்ணிங்கன்னா கேட்க போகிறாங்க, எந்த ஆப்ஷன், அவ்வளோதானே. ஓஎம்ஆரை பொறுத்தளவு எந்த ஆப்ஷன் அப்படின்றதான் முக்கியம்.
அதனால் என்ன ஆப்ஷன் அப்படின்றதாவது பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த மெயின்ஸ்லேயுமே மேக்ஸ் இல்லை. ஸோ நமக்கு தேவை எந்த ஆன்சர் அப்படின்றதான் தேவை. ஸோ பழைய கொஷின் பேப்பரை பொறுத்தளவு சால்வ் பண்ணுங்கள். தெரியலை அப்படின்னா ஜஸ்ட் ஆன்சர், இது வந்து லாஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் பார்த்துக்கிறது. பக்கத்தில் இருக்கவங்கட்டலாம் கேளுங்க, திரும்ப திரும்ப கேளுங்க. புரியலைன்னா திரும்ப கேளுங்க. இப்போ நான் சொன்ன சமயம் புரியலை அப்படின்னா நீங்கள் திரும்ப என்கிட்டே கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஏதாவது ஸ்பீடாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா திரும்ப மெதுவாக வந்து நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேளுங்க, கிளியர் பண்ணிடுங்க. எல்லா கொஸ்டினுமே கிளியராக உங்களுக்கு தெரியணும். மேக்ஸை பொறுத்தளவு 25 சம்மா 24 25, ஸோ அப்படி இல்லைன்னா 24 அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். நம்ம 25ல் நடந்த கொஸ்டின்ஸ்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம்.